ஆபிரகாம், நிச்சயமாக சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அள்ளி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை ஜூலை 16ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில MP MLAக்கான எதிரான வழக்கினை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மோசடி வழக்கு இந்த அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட சிறப்பு நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பின் தள்ளி வைக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு வருகின்ற ஜூலை 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். ஆபிரகாம்.